வணக்கம் நண்பர்களே. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பது எப்படி, ஹவு டு ஸ்டடி, வாட் இஸ் த மெத்தட் ஃபார் ஸ்டடிங், இதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளா ஒரு டெமோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இதை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது சம்பந்தமா டவுட்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா நீங்க இன்டர்நெட்குள்ள போனீங்கன்னா அட்வைஸ்க்கு பஞ்சமே இருக்காது. எப்படி நிறைய படிக்கிறது, எப்படி வேகமா மனப்பாடம் பண்றது, இதுக்கான டிப்ஸ், ஷார்ட்கட்ஸ், மேஜிக் எல்லாம் நிறைய இருக்கும். உங்களை நிறைய பேர் இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கூட படிக்கிறவங்க இருப்பீங்க. சரி, நம்ம எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டா எப்படி நாலேஜை அப்டெயின் பண்றது, இதை பத்தி சில முக்கியமான ரொம்ப அடிப்படையான விஷயங்களை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இதை எழுதி செலக்ட் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர் மனப்பாடம் செய்பவராக இருக்கக்கூடாது. இதை தெளிவா யூபிஎஸ்சியே சொல்றாங்க. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்ப எப்படிப்பட்ட ஒரு மாணவர் தேவை அப்படின்னா, புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் வாங்க அப்படின்னு யூபிஎஸ்சி தெளிவா சொல்றாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப மனப்பாடமே பண்ண வேண்டாமா? மனப்பாடம் செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யணும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் சிலது எடுத்து தான் ஆக வேண்டும். ஃபேக்ட் அப்படின்றது என்ன? சம்திங் தட் இஸ் வெரிஃபைட் டு பி ட்ரூ. இப்போ என் கையில பேனா இருக்கு, இது பென் அப்படின்றது வெரிஃபை ஆயிடுச்சு இல்லையா, இது ஒரு ஃபேக்ட். இப்போ நான் சென்னை நகரத்துல இருக்கேன், இது ஒரு வெரிஃபையான ஒரு ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட் அப்படின்றது. இப்போ மனப்பாடம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யணும், ஆனா அதை அளவா தான் செய்யணும், முறையா தான் செய்யணும். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல ஃபேக்ட்ஸை கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி நம்ம சொல்லலாம். இதுல கொஞ்சம் மனப்பாடம் அதிகமா தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான நாலேஜ் இங்க எப்படி எடுக்கணும்னா, முதல்ல கான்செப்சுவல் நாலேஜுக்கு தான் நீங்க போகணும். யூ ஹவ் டு அட்டாக் த கான்செப்சுவல் நாலேஜ். அது என்ன கான்செப்சுவல் நாலேஜ்? கான்செப்சுவல் நாலேஜ் அப்படின்றது என்ன? கருத்து சார்ந்து படிக்கிறது, கருத்தியல் சார்ந்து படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. இதுதான் கான்செப்சுவல் நாலேஜ். அந்த கான்செப்சுவல் நாலேஜுக்குள்ளேயே சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். நான் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அர்த்தத்தை சொன்னேன்ல, அந்த ஃபேக்ட்ஸ் கான்செப்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ நீங்க அந்த ஃபேக்டையுமே கான்செப்டோட சேர்ந்து தான் படிக்கணும். அது இல்லாம ஸ்பெசிபிக்கா மனப்பாடம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்க அடிஷனலா படிக்கணும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு போனோம்னா கான்செப்சுவல் நாலேஜ், அதோட சேர்த்து மெமரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், டேட்டா, ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் இதெல்லாம் நீங்க எடுக்கணும். நீங்க எப்படி உங்க மைண்டை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மென்டல் மேப் வச்சுக்கோங்க. நீங்க எது படிச்சாலும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல எதுக்கு போகணும்னா, முதல்ல இந்த கான்செப்சுவல் நாலேஜுக்கு தான் போகணும். இந்த உள்ள இருக்கக்கூடிய வட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த கான்செப்டை சுத்தி நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்னது போல கான்செப்டுக்குள்ளேயே ஃபேக்ட் இருக்கும். அது இல்லாம மனப்பாட ரீதியான இந்த விஷயங்கள், அதை அந்த கான்செப்டை சுத்தி நீங்க எடுக்கணும். இந்த கான்செப்ட்ங்கிறது தான் முக்கியம். இந்த கான்செப்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி. அந்த கான்செப்ட் இருக்குன்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அது வேகமா வந்து கான்செப்டோட சேர்ந்துரும். எப்படி அயன் ஃபைலிங்ஸ் ஒரு மேக்னெட்ல போய் ஒட்டுமோ அந்த மாதிரி போய் ஒட்டிக்கும். உங்க கையில மேக்னெட் இருந்தா போதும், ஆனா இந்த கான்செப்ட் உங்க கையில இல்ல, அந்த மேக்னெட் கையில இல்ல, சுத்தி இருக்க அயன் ஃபைலிங்ஸ் தான் கையில இருக்குன்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போகுது, எல்லாத்தையும் என்னால மனசுல வச்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க கரெக்டா தான் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு மாணவர் எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் செய்ய முடியாது. ஒரு மாணவர் எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொன்னார்னா அவரால் பாஸ் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. மனப்பாடம் செஞ்சாலும் ஒரு சிலது மறக்க தான் செய்யும். ஒரு சில கேள்விகள் கண்டிப்பா நீங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ராங்கா தான் ஆன்சர் பண்ணுவீங்க, சிலதை நீங்க விட்டுட்டு தான் வரணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் தான் மெயினா இறக்குவீங்க. இந்த மனப்பாட ரீதியான விஷயங்கள்
செலக்டிவா தான் நீங்க இருக்க போறீங்க. அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேக்ட் தேவை, ஆனா அதுவும் அளவா தான் தேவை. அப்போ யாராலையும் இந்த உலகத்துல அன்லிமிட்டடா மனசுல மெமரியை வச்சுக்க முடியாது. சரிங்க, இப்போ இதை நீங்க மறக்கவே கூடாது. இதை வச்சுதான் நீங்க டிராவல் பண்ணணும். இன்னர் சர்க்கிள், அவுட் சைட் சர்க்கிள். அந்த இன்னர் சர்க்கிள் தான் முக்கியம். இன்னர் சர்க்கிள் இல்லாம அவுட்டர் சர்க்கிளுக்கு போனீங்கன்னா அதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. சரி, இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். எக்கனாமி சப்ஜெக்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் இதை வச்சு நம்ம எப்படி நாலேஜை எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, எக்கனாமில ஒரு சின்ன டாபிக்கை நம்ம எடுத்துப்போமே, மானிட்டரி பாலிசி. ஸோ இப்போ நீங்க மானிட்டரி பாலிசியை படிக்க போறீங்க எக்கனாமி புக்ல இருந்து. நீங்க கரெக்டா நாலேஜை எடுக்கணும்னா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க எப்பயுமே எழுதி தான் படிக்கணும். இதை நான் 1000 முறை சொல்லியிருக்கேன் பசங்களுக்கு. எழுதாம படிச்சீங்கன்னா அது பேர் படிப்பே இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, புக்ல இருக்கிறத அப்படியே எழுத சொல்றாங்க, போட்டோ காப்பி பண்ண சொல்றாங்க போல இருக்கு, அதாவது ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாங்க போல இருக்கு, ஜெராக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் எழுத சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எழுதி படிக்கிறது என்னன்னா, புக் எடுத்துட்டு அந்த புரிதல், இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிட்டு சைமல்டேனியஸா என்ன பண்ணணும்னா, பேனா எடுத்து பேப்பர் எடுத்து பாயிண்ட் பாயிண்டா எழுதணும். உங்க மனசு, அதாவது உங்களுடைய அந்த மைண்ட், மூளை அந்த நாலேஜ் எடுக்கணும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸா உங்களுடைய கை வந்து எழுதணும். இதுதான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங், சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட். இதை பண்ணா நேரம் மிச்சமாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க இதை பண்ணா நேரம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே மனப்பாடம் பண்ணுவாங்க, இல்லை ஓரலா ரீட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள்லயே அது மறந்துடும். மறுபடியும் மறக்கும், மறுபடியும் அவங்க அதே வேலையை செய்வாங்க. அப்படியே மாதங்கள் போவோம், வருடங்கள் போவோம். இந்த தவற செய்யக்கூடாது. சரிங்க, இப்போ மானிட்டரி பாலிசியை நம்ம படிக்க போறோங்க. எப்படி படிக்கிறது நான் சொல்றேன். ஸோ டாபிக் என்ன? மானிட்டரி பாலிசி. இப்போ நம்ம என்ன பண்றோம், பாயிண்டா படிக்கிறோம். ஸோ புக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல புக் இல்லை, ஆனா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க புக்கை நீங்க எடுத்துட்டீங்க. புக்கை ஓபன் பண்றீங்க, அதுல நீங்க பாக்குறீங்க மானிட்டரி பாலிசி. எடுத்த உடனே மனப்பாடத்துக்கு ஓடக்கூடாது. மானிட்டரி பாலிசி இதை யார் ஹேண்டில் பண்றது, எந்த வருஷத்துல இருந்து ஹேண்டில் பண்றாங்க, இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா, இதுக்கெல்லாம் ஓடக்கூடாது. முதல்ல மானிட்டரி பாலிசினா என்ன அதை புரிஞ்சுக்கணும். அப்ப கான்செப்டுக்கு போங்க. மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்ன? மானிட்டரி அப்படின்றது மணி சம்பந்தமானது, பணம் சம்பந்தமானது, பணப்புழக்கம் சம்பந்தமானது. ஒரு நாட்டுக்குள்ள பணமானது எப்படி சுழற்சி ஆக வேண்டும், அதனை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், இதை சொல்றதுதான் மானிட்டரி பாலிசி. புரியுதா? அப்ப இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எழுதி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மானிட்டரி பாலிசி அது என்ன பண்ணுது? மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுது. கரெக்டா? அப்ப எழுதணும், ரெகுலேட்ஸ் மணி சப்ளை அப்படின்னு எழுதிட்டேன்னா ஓகே. மணி சப்ளைய ரெகுலேட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பணப்புழக்கம் அது வந்து ஓவராலா எக்கனாமியில ரெகுலேட் ஆகுது. நம்ம என்னன்னு சொல்றோம்? லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றோம். லிக்விடிட்டின்றதுன்னா பணமானது ஸ்பெண்ட் பண்றதுக்கு எக்கனாமிக்குள்ள ரெடியா இருக்கு, லிக்விடா இருக்கு, யூஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ லிக்விடிட்டி நம்ம என்ன பண்றோம்? கண்ட்ரோல் பண்றோம். இதை கண்ட்ரோல் பண்ணலனா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, பண வீக்கம் வரும், அதாவது இன்ஃப்ளேஷன் வரும். இன்ஃப்ளேஷன்ன்றது என்ன சார்? இன்ஃப்ளேஷன் இருக்கும் பொழுது பணத்தினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மணி வேல்யூ அது கம்மியாயிடும். அதே நேரத்தில் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, பொருட்கள் மற்றும் சேவை, இதனுடைய வேல்யூ அதிகமாயிடும். இதுதான் இன்ஃப்ளேஷன். ஒரு நாடு வளருது அப்படின்னா ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கணும், நல்லது. ஆனா ஒரு அளவுக்கு மேல இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது. போயிருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து. அதை கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆபத்தாயிடும்.
அது இல்லாம அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே ஆபத்தாயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றோம். கண்ட்ரோல் பண்ற பாலிசி என்ன மேடம், மானிட்டரி பாலிசி. சரியா? மானிட்டரி பாலிசியை ஜெனரலா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் எதுங்க, இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க், ஒரு நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க்னுடைய பெயர் மாறுபடும். ஆனா நமக்கு கான்செப்ட் என்ன, சென்ட்ரல் பேங்க்னுடைய ஒரு முக்கியமான வேலை இந்த மானிட்டரி பாலிசியை ஹேண்டில் பண்றது தான். இந்த மானிட்டரி பாலிசி போலவே இன்னொரு பாலிசி இருக்கு, அது பேர் பிஸ்கல் பாலிசி. இப்ப நம்ம பிஸ்கல் பாலிசிக்குள்ள நம்ம ரொம்ப போவோம்னா, பிஸ்கல் பாலிசி அப்படின்றது என்னன்னா, அரசு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் தான் இதை ஹேண்டில் பண்ணும். இப்ப இந்தியால கவர்மெண்ட் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவர் கீழே கேபினெட் இருக்கு, மற்ற மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இந்த பிஸ்கல் பாலிசியை ஹேண்டில் பண்ணும். ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்றாரு, மானிட்டரி பாலிசியை ஹேண்டில் பண்றாரு. அவர் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு அவர் மானிட்டரி பாலிசியை ஹேண்டில் பண்றாரு. நம்ம இப்படிதான் பார்க்கணும். பிஸ்கல் பாலிசின்றது என்னன்னா, இந்த வரவு செலவு இருக்கு இல்லையா, அது இல்லாம இந்த வரிகள், இந்த வரி தான் நமக்கு முக்கியமான ஒரு ரெவென்யூ நமக்கு, அதாவது அதை நம்ம வரவு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் பிஸ்கல் பாலிசி. இப்போதைக்கு பிஸ்கல் பாலிசி உள்ள போக வேண்டாம், மறுபடியும் நம்ம மானிட்டரி பாலிசிக்கு வந்துடலாம். மானிட்டரி பாலிசியில ரெண்டு முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதாவது குறிக்கோள் இருக்கு. ஒன்னு பிரைஸ் ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்ஃப்ளேஷன், இத செக் பண்றது என்ன பண்றது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அப்போ இது முதன்மையான ஒரு அப்ஜெக்டிவ், புரியுதா, பிரைஸ் ரைஸ், இதை கண்ட்ரோல்ல வைக்கணும். அது இல்லாம இன்னொரு அப்ஜெக்டிவும் இருக்கு, ஸ்டேபிள் எக்கனாமிக் growth, இதையும் என்ஷூர் பண்ணணும், புரியுதா. பிரைஸ் கட்டுப்பாடுல இருக்கணும், அதே நேரத்தில் நாடு தொடர்ந்து வளர்ச்சியில இருக்கணும், அந்த வளர்ச்சி பாதையும் என்ஷூர் பண்ணணும். நான் சொன்னது போல அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் பொழுதுதான் எக்கனாமிக் growthம் ஸ்டேபிளா இருக்கும். சரியா? சரி, இப்போ இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த பாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது போல ஆர்பிஐ, இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க். ஆனா ஆர்பிஐ மட்டும் இதை ஹேண்டில் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ மட்டும் ஹேண்டில் பண்ணல, ஆர்பிஐயோடு சேர்த்து கவர்மெண்ட்டும் ஹேண்டில் பண்றாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க இல்லையா, இந்த டீமை நம்ம என்ன சொல்றோம், எம்பிசி அப்படின்னு சொல்றோம், மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், புரியுதா. ஒரு குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆர்பிஐ இது கீழே வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர், அது இல்லாம டெபுட்டி கவர்னர், அது இல்லாம அபிஷியல்ஸ் இருப்பாங்க. இதோட சேர்த்து கவர்மெண்ட் சைட்ல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாலேஜ் எடுத்துக்கிட்டே எழுதணும் சைட்ல, புரியுதா. ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கணும், கவர்னர் டெபுட்டி கவர்னர். இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அதாவது இன்ஃப்ளேஷனை அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு டார்கெட்டை அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4% இன்ஃப்ளேஷன் டார்கெட். நாட்டில் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் 4% இந்த லெவல்ல தான் இருக்கணும். சரி, எக்ஸாக்டா இதை 4ல நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஏன்னா எக்கனாமிக் சிச்சுவேஷன் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, முன்ன பின்ன இருக்கும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா டாலரன்ஸும் இருக்கு. டாலரன்ஸ் பாத்தீங்கன்னா 4% இருக்கு இல்லையா, இதுல மேல 2% போலாம், கீழையும் 2% வரலாம். அதாவது 6% அப்பர் லிமிட், 2%
லோயர் லிமிட். சொல்றது புரியுதா? 2ல இருந்து 6க்குள்ள இருக்கணும். ஆனாலும் டார்கெட் பண்றது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அரௌண்ட் 4ல இருக்கணும். இதுதான் இந்த டாலரன்ஸ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல எப்படி எம்பிசி கையில கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஆர்பிஐ ஆக்ட் 1934. பிரிட்டிஷ் காலத்திலே இந்த சட்டம் வந்துருச்சு, ஆர்பிஐ ஆக்ட். இதோட சேர்த்து இன்னொரு சட்டம் இருக்கு இந்தியால, பேங்கிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1949. நமக்கு ஆர்பிஐ ஆக்ட் 1934 தான் முக்கியம். இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 இதை என்ன பண்றாங்கன்னா அமெண்ட் பண்றாங்க, மாற்றம் ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தி எம்பிசி அதிகாரத்தை கொடுக்கறாங்க. எம்பிசி ப்ரொவைடட் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? அடுத்து இந்த எம்பிசி கமிட்டி இருக்குல்ல, இது எப்படி இன்ஃப்ளேஷனை செக் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சில டூல்ஸை யூஸ் பண்ணுது. இது என்ன டூல்ஸ்? இதுல 2 வகைகள் இருக்கு. டூல்ஸ்னா என்னதுங்க? ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். புரியுதா? ஆயுதம்னா ஆக்சுவலா வெப்பன் கிடையாது. ஒரு சில யுத்திகளை யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை செக் பண்றாங்க. இந்த டூல்ஸ் 2 விதமா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இது என்ன குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்? குவான்டிட்டி அப்படின்றது என்னங்க? அளவு சார்ந்தது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது இந்த தன்மை சார்ந்தது இல்லையா? இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ல சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு. முக்கியமான டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், இன்னொன்னு ரிவர்ஸ் ரெப்போ, மூணாவது எஸ்எல்ஆர் அப்படின்னு ஒரு டூல் சொல்லுவாங்க, இன்னொன்னு சிஆர்ஆர், இன்னொன்னு ஓஎம்ஓன்னு சொல்லக்கூடிய ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். இப்போ இதுக்குள்ளலாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம். இதை நீங்க அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணலாம். நம்ம இப்போ எந்த டாபிக்கை பத்தி படிக்கிறோம்னா எம்பிசியை பத்தி நம்ம மெயினா படிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப இன்டெப்தா போகணும், ஏன்னா அது டெமோ தான். ஸோ நம்ம ஒரு அளவோட அதை நிறுத்திக்கலாம். இந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போலாம் நீங்க செப்பரேட்டா லேர்ன் பண்ணுங்க. அதையும் நான் சொன்ன பாணியில தான் லேர்ன் பண்ணணும். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். இதுலயும் சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு மாரல் சுவேஷன், மார்ஜின் ரெக்வயர்மெண்ட், கிரெடிட் ரேஷனிங், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ற அந்த மெக்கானிசம் LAFன்னு சொல்லுவாங்க, லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. புரியுதா? ஸோ இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும், அதுல தெளிவு இருக்கணும், பவர்ஃபுல்லா படிக்கணும், அதோட சேர்ந்து நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இப்போ நம்ம கான்செப்டுவலா பார்த்தோம் இல்லையா, மானிட்டரி பாலிசினா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அது என்ன செய்யுது, பிரைஸ் கண்ட்ரோல், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஃபேக்ட்ஸும் பார்த்தோம். இதை ஹேண்டில் பண்றது யாரு? மானிட்டரி பாலிசி கமிட்டி. அதுக்குள்ள இருக்கிறது யாரு? அந்த 2 சட்டத்தை பார்த்தோம். ஆர்பிஐ ஆக்ட் 1934, பேங்கிங் ஆக்ட் 1949. அது இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டார்கெட் எவ்வளோங்கிறத பார்த்தோம், 4%. டாலரன்ஸும் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டூல்ஸ் 2 டைப்ஸ், அதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். நான் சொன்னது போல முதல்ல எதுக்கு போனோம்? அந்த இன்னர் சர்க்கிளுக்கு போயிடணும், கான்செப்டுக்கு போயிடணும். அதோட சேர்த்து நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை எடுக்க வேண்டும். புரியுதா? நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். படிக்கிறது கொஞ்சம் மறக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா கான்செப்ட் வந்து மைண்ட்ல இருக்கணும். நம்ம ரிவிஷன் மூலமா அந்த கான்செப்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். அது இல்லாம அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த வெளியே இருக்கிறது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இது கண்டிப்பா மறக்கும், அது பிரச்சனை இல்லை.
அதையும் நம்ம ரிவிஷன் மூலமா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஆனா இன் எனி கேஸ் எல்லா ஃபேக்ட்ஸும் எப்பயும் மைண்ட்ல இருக்காதுங்க. இதை நீங்க ஏத்துக்க ரெடியா இருக்கணும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு தப்பா படிச்சீங்கன்னா பிரச்சனை தான். நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கே எய்ம் பண்ணாலும் மனப்பாடம் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் எக்ஸாமை எழுதிட்டு வரணும். இப்போ நீங்க நடப்பு செய்தி படிச்சாலும் இப்படிதான் படிக்கணும். நடப்பு செய்தியும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அதுல கான்செப்ட் இருக்கும், அதை பார்க்கணும். அதோட சேர்ந்து நம்ம ஃபேக்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க எழுதி எழுதி படிக்கணும். நீங்க ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட், அதாவது கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை படிக்கும் பொழுதும் சரி, நடப்பு செய்தி படிக்கும் போதும் சரி, நீங்க இப்படிதான் எழுதி பார்த்து படிக்கணும். ஹவு டு டேக் நோட்ஸ், வாட் இஸ் ரிவிஷன், ஹவு டு டூ ரிவிஷன், இதை பத்தி நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது பத்தியும் ரிவைஸ் பண்றது பத்தியும் கம்ப்ளீட் நாலேஜ் சேரும். அந்த வீடியோஸை நீங்க ஃப்ரீ டைம்ல பாருங்க. நான் சொன்னது போல கோர் சப்ஜெக்ட்ஸும் சரி, அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸும் சரி, நீங்க இந்த பாணியில தான் படிக்கணும். ப்ரிப்பரேஷன் பிளான்ல நான் சொன்னது போல டெய்லிக்கும் படிக்கணும், வருடம் ஃபுல்லா படிக்கணும். இப்படி படிக்கும்போது நம்ம மைண்ட், நம்ம மூளையே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாட்டிக் பார்ட், அதாவது இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கரண்ட் அஃபேர்ஸையும் அது என்ன பண்ணணும்னா கார்லேட் பண்ணிக்கும். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இணைப்பை அது பார்த்துக்கும். உங்க மைண்ட் ரெண்டையும் லிங்க் பண்ணிடும். அதனால நீங்க இதை பத்திலாம் பெருசா ஒரி பண்ண வேணாம். நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா போதும். யுவர் மைண்ட் வில் டூ த ரெஸ்ட். இப்போ நம்ம ஸ்டடி பண்ணோம்ல மானிட்டரி பாலிசி, இதையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, மானிட்டரி பாலிசி சம்பந்தமான நாலேஜ் எடுத்துட்டீங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அதுல நடப்பு செய்தி வருது, ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துறாங்க, இல்ல ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க, இல்ல எஸ்எல்ஆர் அதிகப்படுத்துறாங்க, இல்ல சிஆர்ஆர் அதிகப்படுத்துறாங்கன்னா உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா இந்த நாலேஜுக்கு வந்துடும். புரியுதா? இங்க நாலேஜ் எங்க இருக்கு? உங்க மூளைக்குள்ள ஆல்ரெடி போயிருச்சு, எழுதி பார்த்து படிச்சுட்டீங்க, மூளைக்குள்ள உட்கார்ந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிரும். ரெப்போ ரேட் அதிகப்படுத்திருக்காங்க. யார் பண்ணிருப்பா? எம்பிசி தான் பண்ணிருப்பாங்க. எதுக்கு பண்ணிருக்காங்க? லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுதான் மானிட்டரி பாலிசி. அது சம்பந்தமா நம்ம அப்டேட் நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் அப்படின்றத உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும், வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.